ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து ஐஃபோன் 13 ப்ரோ பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா மொத்தம் 4 கலர் அவைலபிளில் இருக்குது. ஒன்று கிராஃபைட்டு, ஒன்று வந்து கோல்டு, அதுக்கப்புறம் சியரா ப்ளூ எங்கிட்ட இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா சில்வர் எங்கிட்ட இருக்குது. இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்ட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து சில்வர் ஓப்பன் பண்ணுவோம். பாருங்கள், செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது சில்வரு. இது பார்க்க வந்து பார்த்திங்கன்னா வந்து லைட்டாக வந்து ஒயிட் மாதிரியே தெரியுது. இது பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து சில்வர் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அடிக்கலை கலரு, ஆனால் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கேமராவோட லென்ஸ் பார்த்திங்கனாலும் நல்லா பெருசாக தான் இருக்குது. இது 3 லென்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஒரு கேபிள் ஒயர் கொடுத்துருக்காங்க, சி டைப் கேபிள் ஒயர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து மேனுவல் புக் கொடுத்துருக்காங்க. மேனுவல் புக்குள்ளே வந்து ஒரு பின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன புக் மாதிரி கொடுத்துருக்காங்க, மேனுவல் புக் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அடாப்டர் கொடுக்கல, இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அடாப்டர் வந்து 12லேயே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சியரா பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சியரா பாருங்கள், வாவ், செம்மையாக இருக்குது கலரு. ரொம்ப அடிக்கலை, ரொம்ப சூப்பராக இருக்குது கலரு. நல்லா வந்து ஷைனிங்காக இருக்குது. ஃபாஸ்ட்டாக எப்படி இருக்குன்ட்டு வந்து இதை வந்து பார்ப்போம். இது வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். இதுலேயும் அதே தான் சேம் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா பழைய மொபைல்லேருந்து வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதில் பாருங்கள், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கலர் வந்து செம்மையாக இருக்குது. ரெண்டுமே வந்து சூப்பர் கலராக இருக்குது. கேம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்பீடு சவுண்டெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப எதுவுமே லேக் ஆகலை. இது பார்த்தீங்கன்னா சூப்பர் ரெக்டினா XDR டிஸ்பிளே வித் ப்ரோமோஷன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. 6.1 இன்ச்சஸ் வந்து டிஸ்பிளே வந்து ஸ்க்ரீன் வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா OLED டிஸ்பிளே இது ஆக்சுவலாக. வேறு இதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ரோமோஷன் டெக்னாலஜி வித் அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா அப் டு 120 Hz வரைக்கும் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 மில்லியன் கலர்ஸ் இருக்குது. இதில் ப்ரீவியஸ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் இருந்துச்சு, இது வந்து 2 மில்லியன் கலர்ஸ் இருக்குது. இதில்
அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, இதில வந்து சிப் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து A15 பயோனிக் சிப் வந்து இதில வந்து இது பண்ணியிருக்காங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா 3 லென்ஸ் குடுத்துருக்காங்க. டெலிஃபோட்டோ, வைட் ஆங்கிள், அல்ட்ரா வைட் ஆங்கிள் குடுத்துருக்காங்க. டெலிஃபோட்டோல பார்த்தீங்கன்னா வந்து 2.8 அப்பேச்சர் குடுத்துருக்காங்க. வைட்ல பார்த்தீங்கன்னா வந்து 1.5 அப்பேச்சர் குடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட்ல பார்த்தீங்கன்னா வந்து 1.8 அப்பேச்சர் குடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இதில என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் ஜூம் பார்த்தீங்கன்னா, அப் டூ 15 இன்டூ வந்து நீங்க வந்து ஜூம் பண்ணிக்கலாம். நைட் மோட் பார்த்தீங்கன்னா, போர்ட்ரெய்ட்ல வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. எல்ஐடிஆர் ஸ்கேனர் வந்து இது பண்ணியிருக்காங்க. இதில வேற பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோகிராஃபிக் ஸ்டைல் வந்து புதுசா இதில ஆட் பண்ணியிருக்காங்க. இதில வீடியோ ப்ளேபேக் பார்த்தீங்கன்னா 22 ஹவர்ஸ் வந்து நிக்குதுன்னு சொல்றாங்க. ஆடியோ ப்ளேபேக் பார்த்தீங்கன்னா 75 ஹவர்ஸ் வந்து நிக்குதுன்னு சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி தான். லித்தினியம் அயன் பேட்டரி இது. இது மேக்ஸாஃப் வயர்லெஸ் சார்ஜஸ் வந்து இது வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதில. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, இதில வந்து iOS 15 வந்து இப்போ இதுக்காக தான் வந்து இது லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு யூஸ் பண்றதுக்கு. இது வந்து ப்ரோ மாடல்னால வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ ஆப்ஸ்லாம் வந்து நெறைய வந்து உங்களுக்கு இதில வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது இல்லாம பார்த்தீங்கன்னா, இதில வந்து ஆர்கேட்ஸ் கேம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 3 மந்த்ஸ்க்கு வந்து ஃப்ரீயா வந்து குடுக்குறாங்க சப்ஸ்கிரைபு. இத வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில பார்த்தீங்கன்னா வந்து செராமிக் ஷீல்ட் ஃப்ரண்ட் குடுத்துருக்காங்க. ஸ்ட்ரக்சர் மேட் கிளாஸ் பேக் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து டிசைன் குடுத்துருக்காங்க இதில. இதில வந்து ஸ்டார்ட்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 128 ஜிபி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 256 ஜிபி, அப்புறம் 512 ஜிபி, லாஸ்ட்டா வந்து 1 டிபி வரைக்கும் இருக்கு இதில. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 204 கிராம்ஸ் வருது இதோட வெயிட்டு. சாரி காய்ஸ், கொஞ்சம் கேம் விளையாடிட்டேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அதனால. இந்த மாரி உங்களுக்கு கேம் பத்தி வீடியோ போடணும் அப்டின்னா என்கிட்ட கமெண்ட்ல கேளுங்க. நான் வந்து கண்டிப்பா போடுறேன். இந்த கேமரால வந்து நீங்க ஏதாவது ஒரு லெட்டர் இருந்துச்சுன்னா, அந்த லெட்டர வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து அத டிடெக்ட் பண்ணுது. டிடெக்ட் பண்ணிட்டு, இங்க இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா? டெக்ஸ்ட் லைவ். இந்த டெக்ஸ்ட் லைவ் நீங்க குடுத்தீங்கன்னா, அது மட்டும் உங்களுக்கு வந்து தனியா வந்து வந்துரும். இந்த ஃபீச்சர்ஸ் வந்து இந்த 13ல வந்து குடுத்துருக்காங்க. இது மேல வந்து நீங்க பிரஸ் பண்ணிட்டு, இத காப்பி பண்ணி, நீங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாரி ஒரு
ஃபீச்சர்ஸ்லேருந்து வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 12 MP வந்து கொடுத்துருக்காங்க. கிளாரிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து சினிமேட்டிக் மோடு வேறு கொடுத்துருக்காங்க. இந்த சினிமேட்டிக் மோடு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், எடுக்கிறதுக்கு கிளியராக இருக்குது. இப்போ நீங்கள் எங்கே டச் பண்ணுறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இதுவாகுது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 3 லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 லென்ஸ் பார்த்திங்கன்னா வந்து மைக்ரோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வைடு கொடுத்துருக்காங்க. வைடு, மைக்ரோ கொடுத்துருக்காங்க. நார்மல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ஃபீச்சர்ஸும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. போர்ட்ரேட் மோடு இருக்குது. பேனர்மிக் மோடு இருக்குது. இது எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா மேப் பார்த்திங்கன்னா வந்து செம்ம வேறு லெவலில் இருக்குது. பழைய இதில் பார்த்திங்கன்னா வந்து மேப்பில் வந்து இந்த மாதிரி வந்து குளோபல் வந்து தெரியாது. ஆனால் வந்து இதில் பார்த்திங்கன்னா வந்து குளோபல் வந்து வர மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.